இன்னும் போகாம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எங்க அந்த தொடப்படா? எங்க மோ என்னம்மா தேடுறா? பசிக்குதுமா. முன்னாள் சாப்பாடு சாப்பிடல தெரியுமா? போய் சோறு எடுத்துட்டு வா. டேய் இப்பதான்டா பெனஞ்சு எடுத்துட்டு வந்தேன். எங்கயோ வெச்சேனேடா. வயசு ஏறாரு உனக்கு மருதி ஏறிடுச்சு. போமா போய் சோறு எடுத்துட்டு வா போ. பேசாத கொன்னுடுவேன். போமா. இங்க தான கொண்டு வந்தேன். எங்க வச்சேன் தெரியலையே. கிளம்பியாச்சு. இன்னும் 1 ஹவர்ல ஊருக்கு வந்துரும் மனசாமி. ச்சே என்ன டக்கரா இருக்கு. டேய் ஏடா போஸ்ட் வரைச்சு போய் பார்த்துட்டு இருக்க? எனக்கு இந்த போஸ்டர் பார்க்கும்போது அதுலயும் முக்கியமா அந்த கமல் கௌதமி வரிசையும் இருக்கு. அடடா அப்படியே அந்த தேவர் மகனை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா. என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு துடிப்பு. ஆமாண்டா மச்சி, தேவர் மகன் மாதிரி இப்போ ஒரு படம் வர சான்ஸே இல்ல. அதுல நடிச்சவங்க எல்லாம் அந்த கேரக்டராவே வாழ்ந்தாங்க. ஆமா ஆமா. இந்த மாநகட்ட கவுன்சிலுக்கு போஸ்ட் ஒட்டுறதுக்கு பதிலா சினிமா பட போஸ்டா ஒட்டிருக்கலாம். என்ன பண்றது? கமல் கமல் தான்டா. அவரை மாதிரி வர முடியுமா? ஒரு மாதிரி இப்ப யாரா இருக்கா? இதோ வந்துட்டான்டா. டேய் எத்தனை வாடி தானா உங்களுக்கு சொல்றது? செல்லத்தாய் வீட்டுல இருக்கும்போது வராதீங்க வராதீங்கன்னு சும்மாவே கரிச்சு கொட்டோம். உங்களை பார்த்தா சும்மா விடும் கத்திக்கிட்டு இருக்கா இன்னும். டேய் உன்ன மாதிரி எங்களுக்கு என்ன பொறுப்புன்னு நினைச்சியா? 8 மணிக்கு செல்லத்தாய் வேலைக்கு அனுப்பாம 10 மணிக்கு என்னடா வேலை அவளுக்கு வீட்டுல? சரி சரி அதை விடு. சரி நீ செல்லத்தாய்கிட்ட எவ்வளோ வாங்கிட்டு வந்த? செருப்படி வாங்குறதுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டேன். சரி சரி கவுன்சிலர் வீட்டுல ஒரு 50 போஸ்ட் மிச்சம் இருக்கான். அதை போய் மேல தோரல் ஓட்டணும். வா போலாம். சரி சரி போலாமா? என்னடா நீங்க அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் இங்க போஸ்ட் ஓடணும் அங்க போஸ்ட் ஓடணும்னு சொல்லிட்டே இருக்கான். வேலை என்ன மச்சான் இருக்கு? ஏன்டா அவ்வளவு டென்ஷனா இருக்க? ஏண்டா காலையில இருந்து காத்துட்டு இருக்கிறோம். ஒரு டீ கேட்டா இவர் மேலே போய் உட்காரு அப்படின்ட்டாரு. கீழே எவ்வளவு பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு பார்த்தல. அண்ணன் என்ன நம்மள மாதிரி சாதாரண ஆளா? டேய் மச்சான், அரசியல்வாதிட்டையும் சரி தீவிரவாதிட்டையும் சரி நம்ம ரொம்ப பொறுமையா தான்டா இருக்கணும். 2 பேரையும் பகிச்சிட்டோம் நம்மள காலி பண்றாங்க தெரியுமா? என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா. டேய் அரசியல்வாதி தீவிரவாதி 2 பேருக்கு பின்னாடி வாதி முடிதா? சோ நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம தோணன்னு ஏதாவது பேசிட்டே இருந்தேன்னு வையேன், அரசியல்வாதி என்ன பண்ணுவான்? நமக்கு வர ஈபி கேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவான். தீவிரவாதி வீட்டுக்கு பாம்பு போட்டுருவான். சோ நம்ம வாய்க்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கவே கூடாது. அப்படியே சேர்ந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டா. ஏன் அவசரப்படுற? எங்க தாத்தா வந்து காந்தியடியில இருந்தாரு. அவர் என்ன டேஞ்சரான ஆளா? அவரும் நல்லவர் தானே. சிங்கப்பட்டுருச்சே. டேய் வாடா அண்ணே. பெரியவங்க பேசும்போது பேசாத. என்னடா முறைக்கிறா? போஸ்டுக்கு பஸ் ரெடி பண்ண சொன்னா முட்டை குடிச்சிட்டு ஆலயம் வைத்தியம்